பல பெண்கள் வாழ்க்கையில் சடுகுடு விளையாடிய ராஜ்கிரண் மருமகன். அதில் ஏமாந்து ராஜ்கிரண் மகள் சிக்கியது எப்படி தெரியுமா? நடிகர் ராஜ்கிரனின் வளர்ப்பு மகளான பிரியா சீரியல் நடிகர் முனிஷ் ராஜாவை காதலித்து திருமணம் செய்திருந்தார். ஆனால் திருமணத்திற்கு பிறகு முனிஷ் ராஜா, நான் படத்தில்தான் காமெடியன், நிஜத்தில் பக்கா வில்லன் என ராஜ்கிரண் மகளை ஏமாற்றி திருமணம் செய்து அடித்து பணம் நகை கேட்டு சித்திரவதை செய்திருக்கிறார். இந்நிலையில் இவர் ராஜ்கிரண் மகளை மட்டும்தான் ஏமாற்றினார் என்று பார்த்தால் அதுதான் இல்லை. இவர் பிளேபாயாக பல பெண்களை காதலித்தும் திருமணம் செய்தும் ஏமாற்றியிருக்கிறார். அதோடு முனிஷ் ராஜா அந்த பெண்களிடம் பேசிய ஆடியோக்களும் வெளியாகி இவரின் காதல் லீலைகளும் அம்பலமாகியுள்ளது. இயக்குனரும் நடிகருமான ராஜ்கிரனின் வளர்ப்பு மகள் பிரியா கடந்த 2019ஆம் ஆண்டு சீரியல் நடிகர் முனிஷ் ராஜாவோடு ஃபேஸ்புக் மூலமாக அறிமுகமாக இருக்கிறார். அப்போது நட்பாக தொடங்கிய இவர்களுடைய பழக்கம் பிறகு காதலாக தொடங்கி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருவரும் முடிவெடுத்தனர். அந்த நேரத்தில் முனிஷ் ராஜாவின் காதல் பற்றி பிரியா ராஜ்கிரண் மற்றும் அவருடைய குடும்பத்தினரிடம் சொல்லும்போது ராஜ்கிரனும் அவருடைய மனைவியும் இந்த திருமணம் வேண்டாம், நாங்கள் விசாரித்து பார்த்த வரைக்கும் முனிஷ் ராஜா பற்றி யாரும் நல்ல விதமாக சொல்லவில்லை என்று பிரியாவை தடுத்திருக்கின்றனர். ஆனாலும் பிரியா வீட்டின் எதிர்ப்பையும் மீறி முனிஷ் ராஜாவை திருமணம் செய்து கொண்டார். அப்போது ராஜ்கிரண் பிரியாவை சீரியல் நடிகர் முனிஷ் ராஜா காதலித்து ஏமாற்றி திருமணம் செய்திருக்கிறார், என்னுடைய சொத்துக்கள் மற்றும் எனக்கு இருக்கும் பிரபலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றுதான் திருமணம் செய்து இருக்கிறார். ஆனால் எனக்கும் இனி பிரியாவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என அறிவித்திருந்தார். ஆனால் பிரியாவிற்கு திருமணம் முடிந்த 1 வருடத்திற்குள் முனிஷ் ராஜாவின் சுயரூபம் தெரிய வந்துள்ளது. அப்போது அவர் தன்னை அடித்து கொடுமைப்படுத்துகிறார். அவருடைய அம்மா, தங்கை எல்லோரும் என்னை அடிக்கிறார்கள், நகை பணம் கேட்டு மிரட்டுகிறார்கள் என சொல்லி முனிஷை பிரிந்துவிட்டார். இந்த நிலையில் ராஜ்கிரண் மகளை மட்டும் முனிஷ் ஏமாற்றவில்லை, பல பெண்களை ஏமாற்றி இருக்கிறார் என பல ஆடியோக்கள் வெளியாகியுள்ளது. முதல் ஆடியோவில் முனிஷ் ராஜா ஒரு பெண்ணிடம், நீ யார வேணா கல்யாணம் பண்ணிக்க, ஆனால் நான் தான் உனக்கு எல்லாம் என்று பேசியிருக்கிறார். அடுத்து 2வது ஆடியோவில், நீ என்ன கம்யூனிட்டின்னு சொல்லு, இது நம்ம 2 பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால இதுல மறைக்காமல் உண்மையை சொல்லு, நான் ஏற்கனவே ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணி மன உளைச்சலில் இருக்கிறேன் என்று அந்த பெண்ணை மிரட்டியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து 3வது ஆடியோவில், நான் உன்னிடம் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, நீ என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லு, கட்டிக்கிறேன்னு சொல்லு என்று முனிஷ் ராஜா பேசியிருக்கிறார். இப்படி இவர் பல பெண்களிடம் பேசியதை அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு பிளேபாயாக இருந்திருக்கிறார். இப்படி இவரிடம் ஏமாந்த பல பெண்களில் ஒருவராக தான் ராஜ்கிரண் மகளான பிரியாவும் இருக்கிறார். பிரியாவை இவர் வெறும் தாலி கட்டி மட்டும்தான் கூட்டி சென்றிருக்கிறார். பிரியாவோ எத்தனை முறை பதிவு திருமணம் செய்ய வேண்டும் என சொல்லியும் கேட்காமலேயே இருந்திருக்கிறார். ஏனெனில் இவர் ஏற்கனவே ஒரு பெண்ணை பதிவு திருமணம் செய்திருப்பதால் அந்த ரெக்கார்ட் இருக்கும். அந்த பெண்ணை விவாகரத்து செய்தால்தான் பிரியாவை திருமணம் செய்ய முடியும் என பதிவு திருமணம் செய்யாமலும் டிமிக்கு கொடுத்து வந்திருக்கிறார். இந்நிலையில்தான் தற்போது இவர் பல பெண்களை ஏமாற்றி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதனை பார்த்த பலரும், பார்க்க டம்மி பீஸா இருக்க ஆனா பயங்கரமான ஆளா இருக்கியேடா என்றும் விமர்சித்து வருகின்றனர்.